ஒரு அழகான கோடை காலத்துல ஒரு காக்கா சந்தோஷமா பறந்து போயிட்டு இருந்ததாம். அப்ப அதுக்கு ரொம்ப தண்ணீர் தாகமா இருந்ததாம். அது அங்கேயும் இங்கேயும் தேடி அலைஞ்சதாம். ஆனா அதுக்கு தண்ணியே கிடைக்கலையாம். அச்சச்சோ, அப்புறம் என்னாச்சு? அதுக்கப்புறம் கொஞ்ச தூரம் பறந்து போச்சான். அப்ப கீழே ஒரு குடம் இருக்கிறதா பாத்துச்சான். அப்படியா? அதுக்குள்ள தண்ணி இருந்துச்சா? அதுக்கப்புறம் போய் பாத்துச்சான். குடத்துக்கு அடியில கொஞ்சமா தண்ணீர் இருந்ததாம். அதோட மூக்கால எட்டி எட்டி பாத்துச்சான். எட்டவே முடியலையாம். ஐயோ, அப்புறம் என்னாச்சு? காக்கா கொஞ்ச நேரம் யோசிக்க ஆரம்பிச்சதாம். என்ன பண்ணலாம், எப்படி தண்ணீர் குடிக்கலாம் அப்படின்னு யோசிச்சதாம். வேற எங்கேயுமே தண்ணீரே இல்ல. நம்ம எப்படினாலும் இந்த தண்ணியை தான் குடிச்சாகணும். அதனால நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்ததாம். அப்படியா? அப்புறம் என்னாச்சு? குடத்துக்கு பக்கத்துல நிறைய கூழாங்கற்கள்லாம் இருந்ததாம். அத ஒண்ணு ஒண்ணா எடுத்து போட்டு தண்ணி குடிக்கலாம். ஆனா அது ரொம்ப தாமதமா ஆயிடும். நமக்கோ ரொம்ப தண்ணீர் தாகமா இருக்கு. நம்ம சீக்கிரமா தண்ணி குடிக்கணும்னா என்ன பண்றது அப்படின்னு யோசிச்சதாம். அப்புறம் அந்த காக்கா என்ன செஞ்சுச்சு? அந்த காக்கா பக்கத்துல ஒரு பெரிய பப்பாளி மரம் இருக்கிறதா பாத்துச்சான். அப்ப அதுக்கு ஒரு யோசனை வந்ததாம். சில நேரங்கள் மனிதர்களை பார்க்கும்போது உறிஞ்சு கொள்ளல் மூலமா குடிக்கிறாங்களே, நாமளும் அப்படி முயற்சி பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சது. அப்படியா? அது ரொம்ப புத்திசாலி காக்கா. அதேதான். அதுக்கப்புறமா பப்பாளி மரத்துல இருந்த ஒரு கிளையை எடுத்ததாம். ரெண்டு பக்கமும் கடிச்சிட்டு அதுல இருந்த ஓட்ட வழியா பானைக்குள்ள அந்த உறிஞ்சு கொள்ளல விட்டதாம். அதுக்கப்புறமா உறிஞ்சி தண்ணீர் நல்லா குடிச்சதாம். அதுக்கப்புறமா அதுக்கு ரொம்ப சந்தோஷமா ஆயிடுச்சான். அது நல்லா பறந்து போச்சான். இந்த காக்காவது புத்திசாலி தானே, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ரொம்ப அழகா சொன்னீங்க. இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருக்கா? ரொம்ப பிடிச்சிருக்கு. என் கனவுல காக்கா வந்து தண்ணி குடிச்சிட்டு இருக்கோம். ரொம்ப அழகா சொன்னீங்க. இந்த கதையின் மூலமா நீங்க தெரிந்து கொண்ட முக்கியமான பாடம் என்ன? நம்ம புத்திசாலியா நடந்துக்கணும். ஒரு பிரச்சனை வந்தா அது அவசரமா பாத்துக்க கூடாது. புத்திசாலியா நடந்துட்டு அந்த பிரச்சனைய முடிச்சிடணும். ரொம்ப அழகா சொன்னீங்க. அது மட்டும் இல்லாம இந்த கதையின் மூலமா நாம தெரிந்து கொள்ள வேண்டிய முக்கியமான பாடம் என்ன? தேவையே கண்டுபிடிப்பின் தாய். பெரும்பாலான புதிய கண்டுபிடிப்புகள் எல்லாமே தேவைக்காக உருவானதுதான்.